ஆனவர்கள் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன். லாஸ்ட் அந்த அரண்மனை 4 கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணல. பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல். ஒரு 13 வருஷம் கழிச்சு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க 13 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து என்ன பெரிய சாதிச்சிட்டு போகுதுன்ட்டு. ஆனா வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்துல நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். இந்த நேரத்தில் இந்த படம் வெளிவர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழு மூச்சாக ஒர்க் பண்ண மனோகர் சார், படத்தை பார்த்தோன்னு பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார், அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணும்னா சில விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார், ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதை தெய்வங்கள்னு சொல்ற ரசிகர்கள். படம் ஆரம்பத்திலேருந்து இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு, அதுக்கு சப்போர்ட்டான துணை நின்ற மீடியா, சோசியல் மீடியா, பத்திரிகை சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன வார்த்தை எல்லாம் தருவார். ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய ஆதரவு, அதாவது எனக்கு இடையில நான் சொல்றேன், என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்கான்னு தெரியல. 99.99% வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசிச்சு ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. போன இன்டர்வியூ நான் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது என்னோட நன்றியும் சில சொல்லிட்டு கண்ணீர் தான். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் படம் ஷூட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குருநாதர் மணிகண்டன் சார், மனோகரா சார் எல்லாம் நிறைய நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெயினாக நடிச்ச ஹீரோயின்ஸ் 2 பேரும் 13 வருஷம் கழிச்சும் இன்னும் அழகா கிளாமரஸா ரசிகர்களோட கனவு கண்ணியா வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு 2 பேருக்கு தேங்க்ஸ். ரெண்டுனா வரு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேற ஹீரோ நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர். நாங்கள் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம். நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும். டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு, ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி. பட் எங்கெல்லாம் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா கேட் பண்ணி வருவு கேட்டோம்னா உடனே ஸ்போர்ட்டிவா ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு வரு. அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி, கலைகளுக்கும் சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் மதகராஜராஜா 2 பிளாக்பஸ்டர் மூவிஸ்ல வந்து என்னோட ராசியான ஹீரோயினா ஒர்க் பண்ண அஞ்சலி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலி கொடுக்குது. ஏன்னா ஒரு டைரக்டரா நம்ம சொல்றதை நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அந்த ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துருக்கு. கார்த்திக் சார், விஷால், இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சா வந்து நம்பி இறங்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துழைச்சு இறங்குவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ஒரு பெரிய பூஸ்டர். அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து நம்ம கொஞ்சம் பயம் வரும். ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்றாங்களே, நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுத்துருவே அந்த பயம் ஒன்று வரும். அப்படி இல்லாம ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனல் தலையிட்டாங்க இல்லை, ஓகே நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன்ட்டு நம்ம பொறுப்பு வந்து ஷேர் ஆயிடுது. வேற அந்த டைரக்டர் நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம், நீங்க நல்லபடியா பண்ண போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது. அந்த வகையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி, சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தை ஆத்திர சொன்னா குதிச்சுட்டாங்க. உண்மையாவே அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின் வெறும் அழகு மட்டும் இல்லாம திறமை இருக்கிறதுனால தான் இவரோட. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணா நான் வந்து கூட ஒர்க் பண்ணேன். லாங் ஆகும் என் வயசை சொல்லி எனக்கு டைம் சொல்ற மாதிரி அது எனக்கு வருஷத்துக்கு நான் சொல்லலை. அப்போ ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து டாப் ஹீரோயினா இருக்கிறாங்க. Congrats Anjali and thanks for the cooperation you have given to this movie. கேமரா ஷூட்டிங் 2 நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சிட்டோம். ஸோ இந்த சாதகத்தை தேங்க்ஸ் டு கிரண் சார். அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் பண்ண வெங்கட், அப்புறம் சூப்பரா பண்ண ரிச்சர்ட், ஸ்ரீகாந்த், அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர் சிங் தான் பக்கத்துலேயே தேடலாம், விச்சு, என்னோட
ப்ரெஷர் விஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோவி சார், அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ். அப்புறம் இப்போ 13 வருஷம் கழிச்சும் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு. ஆனா சாங் கேட்கும்போது ஆர்ஆர் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஆக்சுவலா காமெடிக்கு ஆர்ஆர் ரொம்ப முக்கியம். காமெடி ஆகட்டும், அந்த ஹீரோயிசம் வரும்போது அந்த ஆர்ஆர்ல தூக்குறது ஆகட்டும், வெறும் பாட்டு மட்டும் இல்ல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த படத்துல. தேங்க்ஸ் டு விஜய் சார். ஒரு சாதாரண சீன் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஆர்ல அவ்வளவு எலிவேஷன், அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும். என் வாழ்க்கையில அதிகமா உட்கார்ந்த சாங் இந்த படத்துல தான். கிட்டத்தட்ட கம்போசிங் 5-6 நாள் அவர் கூட டார்ச்சர் பண்ணணும், ஏன்னா ஏதாவது வித்தியாசமா வார்த்தை வரணும்ட்டு. அந்த பாட்டு எப்படியோ லீக் வெளியில வந்தா கூட பெரிய அப்ப வரவேற்பா பெருசா ரீச் ஆகணும் ஆடியன்ஸுக்கு. எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. இந்த பாட்டு பெரிய லெவல் ஹிட் ஆகுமே, என்னடா ஹிட் ஆகல அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பாகி போச்சா, விஜய் அண்ணே அவ்வளவு டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை வாங்கினோமே, ஏன் அதுக்கு அவ்வளவு ரிசர்ச் அவ்வளவு ரீச் ஆகலன்னு நினைச்சேன். ஆனா என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு. இந்த படத்துல தொப்பைக்கு தொப்பைன்னு ஒரு சாங். ஆக்சுவலா அந்த சாங்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள். திரு வானவமலை அவர் வந்து பழைய நாட்டுப்புற பாடலாம் கோர்த்து புக் வச்சிருந்தார். அதுல இருந்து எடுத்த வார்த்தைகள் தான் அத்தனையுமே. நானும் விஜயம் உட்காந்து கோத்து அது பண்ணணும். கிட்டத்தட்ட என் லைஃப்ல ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம். இப்போ அந்த பாட்டோட வைப்பு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு விஜய், தேங்க்யூ விஜய். அதே மாதிரி சிக்குமுக்கு ரயில் வண்டி, அந்த சிக்குமுக்கு ரயில் வண்டி அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. நானும் விஜயும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பக்கத்து கூட ஒரு இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சாங் கேட்டுச்சு. என்ன விஜய் நல்லா இருக்க சாங்? இல்லை சார், வேற படத்துக்கு போட்டேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஐயோ நல்லா இருக்க, ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. விஜய் கிட்ட இப்படி ஒரு அருமையான சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு. இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது. அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ், இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாக எனக்கு ஒரு டே ஆக்சுங்கிறது வேற விஷயம். பட் ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா, இது தேவையா, செலவு கம்மி பண்ணுங்க, அந்த ஆர்டிஸ்ட் இதுக்கு, கதை இப்படி இருக்கா, சீன் இப்படி இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கல. மேன்மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து அது அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் வேலை. எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா அன்பார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு. கேப்புக்கு அப்புறம் தே ஆர் கம்மிங் பேக். இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பார்க்க வைக்கணும்னு நம்புறேன். மனோஜ் சார் ரிக்வெஸ்ட், யூ ஹேவ் டு டு லாட் ஆஃப் மூவிஸ் சார். கம்மிங் பேக். இது கம்மிங் பேக்ல ஒரு சின்ன நீங்க ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க. அவ்வளவு எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய நல்ல படங்கள் வரும். சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசிச்சு சினிமா பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்னவே நானும் விஷால் சர்வாசன் வில் பி சோ ஹாப்பி. ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா மதகராஜா இருக்குன்னு நம்புறேன். எல்லாருக்கும் வந்து முக்கியமான ஒரு விஷயம், என் தம்பி இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்கு. வாழ போனா பேசுவேன், ஆனா உண்மையா சொல்லணும், இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நேரம் கிடையாது. எனக்கு ஒரு நாள் வந்து வெளியே ஆட்டியது சொல்லாத தகவல். இவர் டிரைவர் ஃபோன் பண்றாரு, சார் மயங்கி விட்டார் கார்ல. அவசரமா போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் கார்ல மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் காரணம் தான் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும் போது அந்த உடம்பை ஒத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம்லாம் இப்போ இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையா உழைச்சி சின்சியரா நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டா கண்டிப்பா ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமா சொல்றேன். தேங்க்யூ. ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆக்சுவலி நல்லா இருக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தா அமைஞ்சிருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்க பட்ட வேலை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னவோ சொன்னாங்க. ஐ நோ
விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் கம்பேக் ஆகிட்டு அதே மாதிரி வந்து நீங்க வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் எல்லாத்தோட முக்கியமா என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி. கூட்டக்கூட்டமாக படத்தை பார்த்து நான் தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே உட்காரும்போது நான் என்ன நாங்களாம் அவங்களுக்கு கைமாறு பண்ணோம்னு தோணும். அவங்க எங்களை நான் ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், எங்கள் உழைப்பு போட்ட கருணைன்னே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். யாராச்சும் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லா தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டிங் இல்லை, இது வந்து நன்றி மீட்டிங். இது